பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளிமா உப்புமா கரமா உப்புமா எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கு 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 1.5 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வானிலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும், தாராளமாக விட்டுக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு விடுறேன். இதில் கடுகு கடலைப்பருப்பு முதல்ல தாளிச்சிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 7 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுணும். தனியாக எடுத்து வச்சுப்போம். மிளகா வத்தலை நொறுக்கி சேர்த்துக்கலாம், அப்போ காரம் இறங்கும். நல்லா சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உளுத்தம்பருப்பு செவக்கணும். உளுத்தம்பருப்பு செவந்ததும் இது பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வறுத்த மிளகா வத்தலை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உதிரு ஆகிற வரைக்கும் இதை கிளறி எடுக்கணும். நல்லா மூடி சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சாச்சு பாருங்க. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் உதிராக ஆகிற வரைக்கும் இதை ஜஸ்ட்டு இப்படி உதுத்து விடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு கிளறியாச்சு பாருங்கள். இந்த காந்தலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். நல்லா அருமையான நம்ம இருக்கேன். நல்ல உதிரான சூப்பரான புளிமா உப்புமா ரெடி. அரிசி மாவு உப்புமா. இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். இதோட கொஞ்சம் தேங்காய் சட்னி வைக்கிறேன். அதோடு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும்.